ஹலோ மதுரை மக்களே, இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பொடிக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 அன்னாச்சிப்பூ, சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துக்கலாம், 2 துண்டு பட்டை, 4 பீஸ் கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். மண் பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஹீட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக அதோட பூச்சிலாம் வெளியே வந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதங்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த டயத்தில் நம்ம அரைச்ச பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா நல்ல சுருள் அந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பொடிக்கறி ரெடி ஆயிடுச்சு.